பெருமைமிகு மதுரை சிவபெருமானின் திருவருளால் ஒளிரும் புனித நகரம். விடியலின் பொற்கதிர்கள் பரவும் போது நகரத்தின் ஒவ்வொரு மூலையும் பக்தியால் நிரம்புகிறது. ஒரு எளிய குடிசையில் வாழ்ந்தார் ஒரு சிவனடியார் பாணபத்திரர். செல்வம் எதுவும் இல்லை, ஆனால் உளமெங்கும் சிவபக்தி மட்டுமே. அவர் தினம் மலர்கள் சேகரித்து எளிய நேவேத்தியம் செய்து சிவனை நினைத்து வாழ்ந்தார். ஒரு நாள் ஒரு பெருமை கொண்ட இசைக்கலைஞர் ஏமநாதன் பாண்டிய மன்னரின் அரண்மனைக்கு வந்தார். என் இசைக்கு முன் கல் கூட துள்ளும் என்று அகம்பாவத்துடன் சவால் வைத்தான். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் பெரிய கூட்டம். இசைக்கலைஞரின் வாத்தியம் முழங்கியது. ஏமநாதனிடம் திறமை இருந்தது, ஆனால் நெஞ்சில் அகம்பாவம் மட்டுமே. எளிய சிவனடியார் பாணபத்திரர் கூட்டத்தின் நடுவில் கொண்டு வரப்பட்டார். எனக்கு இசை தெரியாது, எனக்கு சிவபெருமான் மட்டும் தெரியும் என்றார். ஏமநாதனுக்கும் பாணபத்திரருக்கும் இடையே சவால் தொடங்கியது. திறமைக்கும் பக்திக்கும் இடையே. இசைக்கலைஞர் மீண்டும் வீணையை முழக்கினார். ஏமநாதன் பாடினார். அரங்கே குலுங்கியது. ஆனால் சிவலிங்கம் அசையவில்லை. பின்னர் சிவனடியார் பாணபத்திரர் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் எளிய பாடலை பாட ஆரம்பித்தார். சிவனடியாரின் பக்தி பாட்டு ஒலிக்க கோயிலில் தெய்வீக காற்று வீசியது. சிவலிங்கத்தின் கிரீடத்தில் இருந்த மல்லிகை பூ ஒன்று மெதுவாக விழுந்து சிவனடியார் பாணபத்திரரின் கைகளில் வந்து சேர்ந்தது. அந்த நேரத்தில் கோயில் முழுவதும் பிரகாசம் பரவியது. சிவபெருமான் நேரில் தோன்றி, தூய பக்தி முன் நான் தலை வணங்குவேன் என்று அருளுரைத்தார். பாண்டிய மன்னர் மற்றும் ஏமநாதன் தரையில் விழுந்து, மகத்தான பக்தரான பாணபத்திரரே, உன்னை நான் மறந்துவிட்டேன் என்று பாவத்தை ஒப்புக்கொண்டனர். சிவனடியார் பாணபத்திரர் தாழ்மையுடன், நான் சிவனுடைய அடியேன் என்றார். சிவபெருமான் மன்னரையும் பக்தரையும் ஆசீர்வதித்தார். இவ்வாறு அவரது திருவிளையாடலில் திறமைக்கும் மேலானது தூய பக்தி என்பதை மதுரைக்கு உணர்த்தினார். நீங்கள் சிவபக்தராக இருந்தால் முருகன் தரிசனம் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.